என்ன பொறுத்தவரை பண்டிகை ஏன் இவ்ளோ ஸ்பெஷலா கொண்டாடப்படுது அப்படின்றதுக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அதுக்கான ரீசன் பண்டிகைக்கு பண்ற சாப்பாடும், பலகாரங்களும் மட்டும் தான். அதுலயும் நான்வெஜ் சமைக்கிற பண்டிகையெல்லாம் சொல்லவே வேணாம். சின்ராசு சும்மா கையிலே பிடிக்க முடியாது. எஸ். கிறிஸ்மஸ்க்கு நாங்க எங்க வீட்ல பண்ண பிரியாணிய தான் இங்க இந்த விளாக்ல எப்படி டக்குன்னு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குண்டான்ல 200 ml எண்ணெய், 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 3 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 400 கிராம் அதாவது 6 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 பச்சை மிளகாய், 2 to 4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அண்ட் ஒரு கட்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 6 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 200 ml அதாவது ஒரு பெரிய டம்ளர் கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1.25 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே போட்டு கரெக்ட் 7 to 8 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 கிலோ அரிசி போட போறோம். நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு அளந்து ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசியை கழுவி சேர்த்துக்கலாம். அரிசி அண்ட் தண்ணி ஒரே லெவலுக்கு வந்த உடனே சும்மா 20 நிமிஷம் தம் போட்டுப்போம். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து பாருங்க, ஒரு சூப்பரான கம பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you in the next vlog. Bye bye. Happy New Year and Happy Christmas.